ஹலோ டியர் தமிழ் மக்களே, நான் ஏற்கனவே உங்ககிட்ட அந்த சூப்பர் மார்க்கெட் பற்றி பேசியிருக்கேன். மல்டிகார் இதில் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் எல்லாமே வந்து அந்த கிரேவியோடு சேர்த்து வச்சுருக்குறாங்க. பட் ஆக்சுவலாக நான் அதெல்லாம் ட்ரை பண்ணலைங்க. ஆனால் சிக்கன் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. இது வந்து ஃப்ரோசன் கிடையாது. ஏன்னா நான் வந்து வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணும்போது நிறைய பிளட் வந்தது. ஸோ அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. ஒரு மாதிரி ஃப்ரோசன் ஸ்மெல்லோ பழைய ஸ்மெல்லோ எது சாப்பிடும்போதும் அடிக்கல, க்ளீன் பண்ணும்போதும் தெரியலைங்க. ஸோ நீங்கள் தாராளமாக அந்த ரேப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அது ஃபுல்லாமே வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுருந்தாங்க. அவங்கள்ட்டையும் கேட்டப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கட் பண்ணி வைப்போம். 1 ஆர் 2 டேஸில் எல்லாமே காலி ஆகிடும். நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே கிட்டே போனோம். ஸோ எல்லாமே ஃப்ரெஷ் ஃபுட்டாக தான் இருந்தது. சரி, இருந்தாலும் அந்த மசாலா கிரேவியோடு அவங்க மிக்ஸ் பண்ணியும் வச்சுருக்குறாங்க. ஸோ அதையும் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரி வந்து பிரெட் க்ரம்ஸ் மாதிரி அந்த நம்ம கிறிஸ்பி சிக்கன்லாம் சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அது அந்த மசாலாவோட எல்லாமே ஃப்ரெஷ் தான் அப்படின்னு சொன்னாங்க. பட் நம்மளோட மசாலாவில் தான் ட்ரை பண்ணுவோம். பட் ஆனால் அது காலி ஆகிடும் அப்படின்னு வேறு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சும்மா நான் இதை கவர் பண்ணேங்க. சீஸு, ப்ரெட், பட்டர் இதெல்லாம் நிறையா இருந்துச்சு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஓவரால் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மல்டிகார் வந்துட்டு நீங்கள் நான்வெஜ் போகிறதுனா போங்க. இது வந்து சும்மா நான் பிஸ்தா, வால்நட் இதெல்லாம் என்ன ப்ரைஸ், ஆல்மண்ட்ஸ் வாங்கலான்னு பார்த்தேன். பாதாம் அது வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக ப்ரைஸ் இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. ஸோ பிஸ்தா, பாதாம், முந்திரி பருப்பு இந்த மாதிரி ஐட்டம், அப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா அங்கே தான் கொஞ்சம் சீப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. முந்திரி பருப்பு இங்கே கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு கவர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மோக் பண்ணுறது படத்தில் தான் பார்த்துருக்கோம். இந்த வாயில் வச்சு ஊதுனா வெளியில் புகை வரும் பார்த்தீங்களா, அது இவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சும்மா வீடியோ கவர் பண்ணேன். அவ்வளோதாங்க. தேங்க்யூ.